Hi everyone, Assalamu alaikum. Welcome to Fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பன் பரோட்டா அண்ட் ஆயில் பரோட்டா. வாங்க இந்த பன் பரோட்டா ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். மைதா மாவு, முட்டை, சால்ட்டு, சுகர், மில்க், ஆயில். மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. வந்து 1/2 kg மைதா மாவு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1/2 teaspoon சால்ட்டு. அடுத்தது 1/2 teaspoon வந்து சுகர் எடுத்துக்கலாம். அடுத்தது 2 முட்டை, ரெண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கை வச்சு இந்த கட்டி கட்டியாக இருக்கும் அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்தது இது கூடவே பால் சேர்த்துக்கலாம். இது 200 ml பால். இந்த பால் வந்து லைட்டாக வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து பரோட்டா மாவு நல்லா சாஃப்டாக வரும். இதை பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். மாவு வந்து ஹார்ட் ஆகக்கூடாது. கீழே இருக்க மாவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ முக்கால்வாசி இந்த மாதிரி பிசைஞ்ச உடனே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி பிசைஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே வந்து ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். இது வந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊறலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு வந்து ஓரளவுக்கு ஊறி இருக்கும். இனிமேல் நம்ம வந்து இதை பிசைகிறதுல தான் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாகும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாவை டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஒரு பக்கம் லேயரை கையில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதை அடித்து கூட பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்படி கீழே ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் எண்ணெய் விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த புரோட்டா சுடுறதுல வந்து எங்கள் மம்மி தான் ரொம்ப ஃபேமஸ். எங்கள் வீட்டில் மம்மி வந்து நல்லா அடிச்சு பிசைவாங்க. கீழ் வீடு வரைக்கும் சவுண்டு கேட்கும், அந்த அளவுக்கு பிசைவாங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசையும் போது அது பிஞ்சு வராமல் நல்லா இப்படி சூவியாக இழுத்துதுன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு நல்லா வந்தோடனே மாவு கீழே போகிற மாதிரி நல்லா இதை விரிச்சு விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேயும் பிசைஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேல் மாவு வந்து காயாமல் இருக்கும். இதை வந்து நம்ம 2 லேயராக பிரிச்சுக்கலாம். பாருங்க, அமுத்துனாவே அவ்வளோ சாஃப்டாகிருச்சு மாவு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கட்டை விரலையும் அந்த ஃபஸ்ட்டு விரலையும் வச்சு அமுத்துனீங்கன்னா கரெக்டாக ஒரே ஷேப்பில் எல்லா மாவுமே கிடைக்கும் நமக்கு. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு ரவுண்டு மட்டும் எடுத்து வச்சு நம்ம இதை மாதிரி ஃபுல்லாக விரித்து எடுத்துக்கலாம். அதையை ஃபுல்லாக கீழே வந்து அந்த தரை தெரிகிற அளவுக்கு வந்து நல்லா சன்னமாக லேயர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக இதில் ஆயில் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த லேயர் தனித்தனியாக நமக்கு தெரியும். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா 4 பக்கமும் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுக்க இழுக்க அது ஃபுல்லாக நல்லா இழுத்து கொடுக்கும். ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு பக்கம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதையும் இழுத்துட்டு ஒரு ஃபிங்கரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு எட்ஜை பிடிச்சி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து டைட்டாக ரோல் பண்ணக்கூடாது, நல்லா லூஸாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிங்கர்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு கீழே இருக்க மாவை வந்து கரெக்டாக அடியில் வச்சு இந்த அளவுக்கு தின்னு இருக்கணும். வச்சு ஒரு அமுத்திடலாம். இப்போ பாருங்கள் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனவுடனே கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவையும் உள்ளே வச்சிடலாம். அது வந்து மீடியம் ஹீட்லேயே நல்லா வேக வைங்க. அப்போ தான் உள் மாவு வரைக்கும் நல்லா வேகும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தாட்டி இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வரும். அப்போ தான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பன் பரோட்டா. பாருங்கள், இப்போ தனியாக அந்த லேயர் வந்து தனியாக நமக்கு கழண்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். ரொம்ப அதிகமான ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. பாருங்கள், அந்த லேயரில் தனியாக வந்துருச்சு நமக்கு. அப்போ உள்ளே வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் 3 இதை ஒட்டுக்கா போட்டு வேக வைக்கிறேன். இதுக்கு கூடவே வந்து நல்ல காம்பினேஷன் வந்து நல்ல கறி குழம்பு, கிரேவி இதெல்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும். குருமாலாம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை ரொம்பவும் அமுத்த வேண்டாம், ஓரளவுக்கு அமுத்திடணும். ரொம்பவும் அமுத்துனீங்கன்னா நம்ம எப்போவும் நார்மல் புரோட்டா மாதிரி ஆயிரும், இந்த பன் மாதிரி வராது. நார்மலாக புரோட்டாவுக்கு ஊற்றுறத விட இது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தான் ஊற்றிக்கணும். அப்போ தாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே இந்த மாதிரி கை வச்சு அடிச்சுக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக ஆயிரும். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். பப்ஸு சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்கும். இது உள்ளே பாருங்கள் எப்படி லேயர் லேயராக தெரியுதுன்னு. இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்து வந்து நம்ம ஆயில் புரோட்டா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதே மாவுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை மட்டும் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல்லாக விரித்து விட்டுக்கோங்க. இதைய நம்ம கடைகளில் தான் பார்த்துருப்போம், ஆயில் புரோட்டா வந்து பொரிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக செய்யும்போது இன்னும் நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம நம்பி கொடுக்கலாம். இது விரிக்கும் போதே நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள் மாவு. இதுக்கும் ஃபுல்லாக அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டு இதை வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணலாம். ஒன்று உள்பக்கம், ஒரு தாட்டி வெளிப்பக்கம், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல லேயர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இலை இழுத்து அதையும் வந்து நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க. சுருட்டிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து தொட்டு கொடுங்க. அப்போ வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரமாக காயாது. அது இதை ஒரு உருண்டை எடுத்து எப்பவும் நம்ம புரோட்டாக்கு பண்ணுற மாதிரி
அழுத்திட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப இதை அழுத்த வேணாம். அழுத்துனீங்கன்னா அந்த லேயர் வந்து எல்லாமே அமுந்துரும் மாவோட. ஓரளவுக்கு மீடியமாக மட்டும் அழுத்தி ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணினா தான் அந்த வந்து நல்லா உள்ளே வெந்து அந்த லேயர் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், திருப்பியே போடல, ஆனால் அந்த லேயர் நமக்கு நல்லா கிடச்சிருக்கு. கீழே ப்ரௌன் கலர் ஆன உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆனவுடனே எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.